அன்பு உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங்கில் இன்னைக்கு முட்டைக்கோஸ் பொரியல். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தேவையானது கொஞ்சம் எண்ணெய், கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம், கொஞ்சம் கறிவேப்பிலை, வெங்காயத்தோட தாளிக்கிறதுக்காக ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம், தேங்காயோட அரைக்கிறதுக்காக ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் அரை மூடியை நல்ல நைஸாக துருவி எடுத்துக்கலாம், தாளிக்கிறதுக்கு ஒரு காஞ்ச வத்தல், அப்புறமா உப்பு தேவைக்கு. அவ்வளோதான். வாங்க முட்டைக்கோஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், அப்புறம் மஞ்சள் பொடியில் பாதி, இது இவ்வளோத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் போதும். ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் முட்டைக்கோஸ் பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இனிமேல் நாம் தாளித்து முட்டைக்கோஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பை போட்டு கொஞ்சம் 3/4 ஸ்டேஜ் அது பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. இப்போ காஞ்ச வத்தல் சேர்த்துக்கோங்க. கூடவே எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டுமே பொன்னிறம் ஆயிருச்சு. அடுத்தது நாம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த டைம் நாம் கறிவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நாம் சேர்த்துருக்கிற வெங்காயம் நல்லா பொன்னிறமாகி வர்ற வரைக்கும் வதக்கி எடுக்கலாம். பொதுவாக பொரியலெல்லாம் செய்யும்போது வெங்காயம் கொஞ்சம் குறைவான அளவு இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இல்லைனா வெங்காயத்துலேருந்து தண்ணி ஊற ஆரம்பிச்சிடும். அப்படி தண்ணி ஊறுச்சுன்னா பொரியல் செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், நல்லாவும் இருக்காது. அதனால் கொஞ்சம் வெங்காயம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் கூடவே மீதி இருக்கிற அந்த மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு அதிகமாக சேர்த்ததுனால இதில் இப்போ உப்பு சேர்க்கலை. பின்னாடி செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்குவேன். இப்போ மஞ்சப்பொடியும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இனிமே இதை நாம் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். மூடி வச்சு வேக வைக்கும்போது முட்டைக்கோஸ் நல்லா வெந்து வர்றதோட நாம் சேர்த்துருக்கிற மஞ்சள் பொடியை அந்த எல்லா முட்டைக்கோஸோடையும் நல்லா சேர்ந்து ஒரு நல்ல அட்ராக்டிவான கலரை கொடுக்கும். அதனால் இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுறலாம். தீயை மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இனிமேல் இதை நாம் திறந்து கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி ஓப்பன்லேயே விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்படி கிளறினோம்னா முட்டைக்கோஸ் நமக்கு கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி கிடைக்கும். வெங்காயம் குறைவாக சேர்த்துருக்கிறதுனால இதை 2 நிமிஷம் நாம் கிளறினாலே போதும். ஓரளவு நமக்கு நல்லாவே ட்ரை ஆகி கிடச்சிரும். வெங்காயம் அதிகமாக சேர்த்துருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கூடவே கிளற வேண்டியது இருக்கும். இப்போ உப்பு செக் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இப்போது உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. முட்டைக்கோஸ் இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிருச்சு. இது கூட இனிமேல் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டைக்கோஸு மசாலாவோட நல்லா சேர்ந்து வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு பின்னாடி ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம். அப்படி ரொம்ப நேரம் அடுப்பில் போட்டு கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பொரியலோட டேஸ்ட் மாறிடும். அதனால் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2-3 கிளறு மட்டும் கிளறி விட்டுட்டு இறக்கி விட்டுடலாம்.
அவ்வளோதான், முட்டைகோஸ் பொரியல் ரெடி ஆயிருச்சு. இதை இனிமேல் இறக்கிடலாம். முட்டைகோஸில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய கண்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நார்ச்சத்து வந்து முட்டைகோஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால இது நம்ம சாப்பிடும்போது மலச்சிக்கல் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது. அதனால வாரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாளாவது முட்டைகோஸை சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான், இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த முட்டைகோஸ் பொரியலை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஆல் கொடுத்துருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.